ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட்டில் ஒருத்தவங்க தக்காளியில் ஸ்வீட் ஏதாவது செய்ய சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உடனே ஸ்வீட் செய்ய ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி நான் செஞ்சது இந்த தக்காளி ஜாம். தஞ்சாவூர் சைடில் இது ரொம்பவே ஃபேமஸ். ஆனால் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். 1/2 kg தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நெய் சேர்த்து அது கூடவே நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் நம்ம கிரைண்ட் பண்ண தக்காளியும் சேர்த்து இதை லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் மாறினதும் இதில் தட்டின ஏலக்காய், தேவையான அளவு சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த ஹல்வா பதம் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹல்வா பதம் வந்ததும் இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ண நட்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளி ஜாம் ரெடி. தக்காளி ஜாம் சாப்பிட்றதுக்கு சும்மா தரமாக இருந்தது. இந்த ரெசிபியை கரெக்டாக செஞ்சேனான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.